புயல் சின்னம் காரணமாக சென்னை நீலாங்கரை கடற்கரையில் கடல் சீற்றத்துடன் சூறைக்காற்று வீசி வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் மணிகண்டன் நேரலையில் இணைகிறார். வணக்கம் மணிகண்டன், தற்பொழுது நீலாங்கரை கடல் சீற்றமாக காணப்படுகிறது. மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கரை திரும்ப அவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் விடப்பட்டிருக்கிறதா? மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமாக தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கூடுதலாக வலுப்பெற்று இன்று மாலைக்குள்ளாக புயலாக வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வங்கக்கடலில் பெரிதளவில் அலைகளில் சீற்றம் என்பது காணப்படுகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம், காசிமேடு போன்ற கடற்கரைகளில் பெரிய அளவிலான கடல் சீற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதன் ஒரு தொடர்ச்சியாக நீலாங்கரை கடற்கரையிலுமே கடல் அலைகள் அதிகப்படியான உயரத்தை கிட்டத்தட்ட 5 to 6 அடி உயரத்திற்கு எழுந்து கடல் சீற்றத்துடன் காணப்படுவதை பார்க்க முடிகிறது. ஒருபுறம் கடல் சீற்றம் இருந்தாலும் மறுபுறம் கரையில் புழுதி காற்று வீசுவதால் கிட்டத்தட்ட அதிக அளவிலான புழுதி காற்று என்பது இந்த நீலாங்கரை கிராமம் பொதுமக்களால் உணரப்படுகிறது என்று தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் மூலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் கடந்த 2 நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமலே இருக்கின்றனர். இன்று கூடுதலாக அலைகள் எழும்போதாலும் இந்த காற்று என்பது தரைக்காற்றின் வேகம் என்பது அதிகமாக இருப்பதன் காரணமாக படகுகளை பாதுகாப்பான இடங்களுக்கு டிராக்டர் மூலமாக இழுத்து செல்லும் பணிகளை மீனவர்கள் ஒருபுறம் மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே தமிழ்நாடு பேரிடர் அபாய கட்டுப்பாட்டு மையம் மூலமாக இந்த 3 நாட்கள் கடல் அலை என்பது அதிக அளவிலான சீற்றத்துடன் காணப்படும். அதாவது 6 to 12 அடி வரையில் அலைகள் எழும்புவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் பொதுமக்கள், இளைஞர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய கடற்கரையில் பொழுதுபோக்குக்காக வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காவல்துறையினரும் அதற்கான எச்சரிக்கைகளை விடுத்து வருகின்றனர். இது போன்ற சூழலில் கடற்கரைக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. காவல்துறையும் இதனை முழுமையாக மக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். ஒருபுறம் கடல் சீற்றத்தின் காரணமாக மீனவர்கள் படகுகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அடுத்த 2 நாட்களை பொறுத்தவரையில் கடல் சீற்றத்தின் அளவு இன்றைய காட்டிலும் கூடுதலாக இருக்கும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய அளவை காட்டிலும் இன்று வங்கக்கடலின் கடல் சீற்றத்தின் அளவு என்பது அதிகரித்திருக்கிறது. வரும் நாட்களில் சீற்றத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு இடையே தான் இந்த புயல் என்பது வலுவிழந்து கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் கடல் சீற்றம் என்பது அதிக அளவில் இந்த நீலாங்கரை கடற்கரையில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.